என் பொண்டாட்டியா உன் பக்கம் கூப்பிடுற, பணம் தரேன்னு சொல்ற. இதுலயே தெரியல உன் புத்தி என்னன்னு. இந்த வீடியோ எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும். கையில துணி துவச்சி இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. லேட்டஸ்ட் வாஷிங் மிஷின் ஒன்று வேணும். மனோஜ், என் பொண்டாட்டி சொன்னதை கேட்டல, ஒரு லேட்டஸ்டான வாஷிங் மிஷின் ஒன்று வேணும். இது வாஷிங் மிஷினா? டேய், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. நீ பண்ணதை விட அநியாயம் இல்ல. கேட்கறத தரியா இல்ல இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவா? இவங்க கேட்கற வாஷிங் மிஷினை டெலிவரி பண்ணிடு. சரிங்க சார். பாத்தியா, நம்ம 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டா அவர் தர மாட்டாரு. அவங்கள பாரு, வார வந்து ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிடுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச போறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? எங்க வீட்ல கிருஷ்ணன் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனை நான் தான் படிக்க வச்சேன். அவன் ஸ்கூல்ல தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அதுக்கு அவனை கொண்டு போய் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு சொன்னாங்க. என் 2வது பையன் முத்துவ எனக்கு உதவியா வர சொல்லி நான் கூப்பிட்டேன். அந்த ஸ்கூல்ல போய் நான் பேசினேன். அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு சொன்னவர்கிட்ட நான் கெஞ்சி பேசினேன். அவருக்கு நல்லதை எடுத்து சொல்லி எப்படியோ போராடி அவர் மனசை மாத்தி அந்த சின்ன பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப விடாம நான் பண்ணிட்டேன். ரொம்ப நீ எப்ப வந்த? நீங்க இவ்ளோ பெரிய நல்லது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே நான் ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க அத்தை. நீங்க இப்ப பண்ண மாதிரி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த உலகமே ரொம்ப அழகா மாறிடும்ல அத்தை. நீ எதை மனசுல வச்சு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஓ அப்படியா அத்தை? உங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமா? இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இதெல்லாம் வீட்ல யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சொல்றது புரியுதா இல்லையா? உடனே அவர்கிட்ட போய் வத்தி வச்சு எனக்கு திட்டு வாங்கி கொடுக்கணும்னு பாக்காத. நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? பயப்படாதீங்க, என்னால உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் மீனா கிட்ட பூ எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். விசேஷ நாள்லாம் தொடர்ந்து வருது இல்ல, பூஜை பண்ண வேணும்னு சொல்லியிருந்தேன். உனக்கு பூ வாங்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சரி, நீ கொடுத்துட்டு எல்லாம் கிளம்பு. இரு, பணம் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல ஆண்டி, நான் சேர்த்து வாங்கிக்கிறேன். ஏய், என்ன நீ? விஜயா, என்னடா திடீர்னு சொற்பொழிவு கொடுக்குறீன்னு பார்த்தேன். இப்பதான் புரியுது. முத்து மீனா பண்ண நல்ல விஷயத்த நீ பண்ணதா சொல்லிட்டு இருக்காதானே? ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயத்தை எல்லாம் அவங்க தானே பண்ணுவாங்க. மீனா சொன்னாலே சில பேரு சீர்திருத்த ஸ்கூலுக்கு தான் அனுப்புவாங்கன்னு. அந்த சில பேர் நீதானே. பெரிய கண்டுபிடிப்பு. என்ன சொன்னா சொல்லுங்க. வேண்டாம் மாஸ்டர், மருமகளுக்கும் மாமியாருக்கும் நடுவுல நான் இருக்கு, விடுங்க. கண்டிப்பா அவன் நல்ல விதமா பேசிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. இல்ல மாஸ்டர், எங்க அத்தை டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. அத பாதியிலே இழுத்து மூடிட்டாங்க. இப்போ இந்த யோகா கிளாஸை எத்தனை நாள் மூட போறாங்களோன்னு சொல்லிட்டு போறாங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லு. நான் இன்னைக்கு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போனேன்ல. ஆமா, ஏதோ பூ கேட்டிருக்காங்க, கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமாங்க, அங்க போனப்போ நான் இருக்கிறது தெரியாம அத்தை என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தெரியும். என் 2வது பையன் முத்துவ எனக்கு உதவியா வர சொல்லி நான் கூப்பிட்டேன். அந்த ஸ்கூல்ல போய் நான் பேசினேன். அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு சொன்னவர்கிட்ட நான் கெஞ்சி பேசினேன். நிஜமா மீனா? அம்மா அப்படி பேசுறாங்க? ஆமாங்க. அங்க பேசும்போது கூட பார்வதி ஆண்டி தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல அம்மா எதுக்கு எல்லாம் பண்றாங்க செய்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் மீனா. ஆமாங்க, டான்ஸ் கிளாஸ்லயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திரும்பவும் அத்தை ஏதாவது பண்ண போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்க போறாங்க. அவங்க எதுக்கு இத பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அம்மா தான் கூப்பிடுறாங்க. மீனா, சொல்லுங்க. கிளம்பி வாடி. கிருஷ்ணோட பாட்டி இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, உடனே கிருஷ்ண என் கூட அனுப்பி வைங்கன்னு சத்தம் போடுறாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சரிமா, நாங்க 2 பேரும் உடனே கிளம்பி வரோம். ஆனா நீ கிருஷ்ண அனுப்பிடாத, எதையாவது பேசி இருக்க வை. சரி மீனா. நீங்க முதல்ல உட்காருங்க. ஏங்க, உட்கார்றதுக்காக நான் வரல. கிருஷ்ணன் என் கூட அனுப்பி வைங்க. ஏன்னா என் கூட அனுப்பி வைங்க. எங்க அவன்? நான் கேட்டுட்டே இருக்கேன், உங்க அம்மா பதிலே சொல்ல மாட்டாங்க. சாரதா வீட்ல அவன் பையனோட விளையாடிட்டு இருக்கான். சத்யா அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். பாட்டி, பாட்டி நீ எங்க போன? ஏன் என்ன பார்க்கவே வரல? உன்னை காணோம், நான் அழுதேன் தெரியுமா? ஏன் நீ என்ன விட்டுட்டு போன? இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க பாருங்க மீனா, எதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக வச்சு என் பேரை நீங்க உங்க கூட வச்சுக்கலாம் பாக்குறீங்களா? அம்மா அப்பலாம் நான் ஒண்ணு நினைக்கலாமா? தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. அவனை பாசமா பார்த்ததுக்கு யாருமே கிடையாது. எனக்கு யாரும் இல்லைன்ற ஏக்கம் அவனுக்கு வந்துருச்சு. அதனாலதான் அவன் சரியாக வரைக்கும் எங்க வீட்டை வச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சோம். மத்தபடி அவன் உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்ல. சரிமா, அப்படி இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் இவனை கூட்டிட்டு கிளம்புறேன்.